ஓம் நம சிவாய் வாழ்க. நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நானும் ஒரு ஜோதிடர், நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி. நானும் ஒரு ஜோதிடர் அப்படின்னா, ஜோதிடர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு பிரச்சனைக்கு வழிகாட்ட பிறந்தவர். பிரச்சனைகளை வளர்க்க பிறந்த ஜோதிடர் இன்னைக்கு அதிகம். பிரச்சனைக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதிடர்கள் மிகவும் குறைவு. ஒரு இதில் தப்பிக்க இன்னொரு இது பரிகாரங்களாக போயிட்டு இருந்தா அது ஜோதிடர் அல்ல. அதே மாதிரி வழிபாடுகளாக போயிட்டு இருந்தாலும் அதுவும் ஜோதிடர் அல்ல. பரிகாரமும் பலிக்காது, வழிபாடும் பலிக்காது. ஆனால் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். தெய்வமே கைவிட்டுட்டாலும் சரி, உன்னுடைய முயற்சி இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கை இல்லாதவனுக்கும் கை ரேகை இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்கு. இப்போ கை ரேகை பார்க்க போகிறோம், ரேகையை பார்த்து எல்லாம் சொல்கிறான். கையே இல்லாதவனுக்கு ரேகையே கிடையாதுல்ல, ஆனால் அவன் வாழறது இல்லையா? அப்துல் கலாம் சொன்னது. அப்போ ஆக மொத்தம் இந்த நானும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஜோதிடம் சொல்ல முடியாது. எப்படி எல்லாரும் மருத்துவர்னு சொல்ல முடியாது, எல்லாரும் ஜோதிடம் சொல்ல முடியாது. மருத்துவர்களிலும் சிலர் குறிப்பாக பிரசவ விஷயத்தில் பொய் சொல்லி சிசேரியன் பண்ணி சம்பாதிக்கிறது நிறைய இருக்காங்க. ஆனால் ஒரு சில மருத்துவர்கள் அந்த சிசேரியன் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், அந்த பழகனால சொல்கிறேன். அதே மாதிரி ஜோதிடர்கள் சிலர் பணம் 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 பரிகாரம் சொல்லி எப்படி அந்த காசு பிடிக்கிடுவாங்க. உன்னை அந்த கோயிலுக்கு கூட்டு போகிறேன், இந்த கோயிலுக்கு கூட்டு போகிறேன், நீ கோடீஸ்வரன் ஆகுமா? மக்களின் ஆசையை தூண்டி விடக்கூடிய ஜோதிடர்கள் இப்போ அதிகம். ஒரு ஜோதிடர் வாங்க, நான் நவகிரக கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கோடீஸ்வரன் ஆகலாம், உங்கள் பிரச்சனை தீரும். அவர் கூட்டு போகிறா, அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிடும், கமிஷன். பிரச்சனை தீருமா? தீராது. உங்களுக்கு என்ன எழுதி நடந்துருங்க. அப்போ நானும் ஒரு ஜோதிடம் சொல்லிட்டு உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. வழியை சொல்லலாம், இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்க, இந்த வழியில் போங்கன்னு சொல்ல முடியும். இதில் தான் போகணும்னு சொல்ல முடியாது. அது நடக்காது, நடக்கவும் மாட்டாங்க. எந்த ஒரு மக்களும் ஒரே ஜோதிடரை பலன் கேட்க வருவது மிக மிக குறை. 0.01% கூட கிடையாது. எல்லாரும் எல்லார்ட்டையும் போய் கேட்பாங்க. நான் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்தவங்களை காட்டிலும் இப்ப புதுசாக வரவங்க அதிகம். ஏன்னா பழைய ஆளுகள் சிலர் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க, சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, சிலர் ஒதுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா நடத்த தானே, எந்த ஒரு பலனும் கரெக்டாக நடத்த முடியாது. சிலர் இல்லை, சிலர் இருந்தும் இல்லை. அப்போ புதுசு ஆளு வர்றாங்க. அப்போ அவங்க சொல்லி தான் வர்றாங்க. அப்போ ஒரு 25 வருஷமாக நான் ஜாதகம் பார்த்த ஒருத்தருக்கு இப்போ வர்றாங்க. யாரு? அந்த பழைய ஆளு சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த துறையில் நானும் ஒரு ஜோதிடர், ஏறத்தாழ 30 வருடம் அனுபவம். அப்போ இந்த அனுபவத்தை நான் காசாக்க நினைத்திருந்தால் நான் கோடீஸ்வரன். ஆனால் நான் காசாக்க நினைக்கவில்லை. என்ன காரணம்? இந்த ஜோதிடத்தில் அதிகமாக சம்பாதிச்சா பாவக்காசு. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், போக வர வாகனம், அதோடு நிறுத்திக்கிட்டேன். காரணம், பரிகாரத்தால் உங்களுடைய ஆசைகளை தூண்ட முடியும். பரிகாரத்தால் உங்களை வசியம் செய்ய முடியும். பரிகாரத்தால் உங்களை ஏமாற்ற முடியும். பரிகாரத்தால் பலன் கிடைக்காது. அந்த பரிகாரத்தால் பலன் சொல்லி, அந்த பரிகாரத்தால் நான் உன்னை ஜெயிக்க வைக்கன்னு சொல்ற ஜோதிடர் உண்மையாலுமே கூமுட்டை தான்.
ஏன்னா பரிகாரம் செஞ்சு எல்லாம் செய்ய கடவுளுக்கு வேலை கிடையாது. அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? பரிகாரம் செஞ்சு குழந்தை கொடுத்த முடியுமா? கொடுக்க முடியாது. பரிகாரம் செஞ்சு சாக போறோம் பிழைக்க வச்சிருவியா? பிழைக்க வைக்க முடியாது. பரிகாரம் செஞ்சு மலடியா புள்ள வைக்க முடியுமா? முடியாது. டெஸ்ட் டியூப்லயும் முடியாது. ஆனா முடியும்னு சொல்லி காசை பறிக்கிற கூட்டம் தான் இப்ப இருக்குது. அவங்க இந்த நானும் ஒரு ஜோதிடங்கிறதுல வரவே முடியாது. நானும் ஒரு ஜோதிடம் எப்படி இருக்கணும்? எண்ணெய் மாதிரி இருக்கணும். தேவை என்னவோ அதுக்கு பயன்படுத்திட்டு போயிடணும் ஜோதிடத்தை. தேவைக்கு மீறி பயன்படுத்தினால் கடவுள் வரமாட்டார். கடவுள் பெயரை சொல்லி நீங்க ஏமாத்தினாலும் கடவுள் பதில் சொல்லித்தாகணும். அல்லது நீங்க நல்லா பிழைக்கணும்னு நினைச்சு பரிகாரம் சொல்லி வசூல் பண்ணாலும் அது நீங்க பதில் சொல்லித்தாகணும். பதில் சொல்லாம போக முடியாது. எத்தனையோ ஜோதிடர்கள் நான் பழனியில் பார்த்துட்டேன். ஏன்னா நானும் ஒரு ஜோதிடர்கள் சொல்றேன். எத்தனையோ ஜோதிடர் பார்த்துட்டேன். சம்பாரிச்சவங்க கம்மி தான். ஆனால் நல்லா சம்பாரிச்சவங்க நிம்மதி இல்லாமல் போனதும் பார்த்துருக்கிறேன். கோடிக்கணக்காக ஒருத்தர் சம்பாரிச்சாரு, இப்போ அவருக்கு நிம்மதி கிடையாது. அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கும் நிம்மதி கிடையாது. ஒருத்தர் சும்மா இதை பார்ப்பாரு, வயசானது அவர் கஷ்டப்பட்டு நிறுத்தாரு. அப்ப இந்த ஜோதிடம் பார்க்கும் பொழுது வயதான காலத்தில் கண்டிப்பா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மற்றவங்க கர்ம பூரா வாங்கிக்கிறாங்க. ஓரளவு நல்லா பார்க்கறவனுக்கே கிடைக்குதுன்னா இந்த பரிகாரம் சொல்லி ஏமாத்துறவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த கோயில் கோயிலா கூட்டிட்டு போய் ஏமாத்துறவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இதே வெளிச்சம். அப்ப என்ன ஒருத்தர் ஏமாத்துற இப்ப ஏமாத்திடுவ, காலத்திற்கு நீ பதில் சொல்லியே தீரணும். கர்மா சும்மா விடாதுமை நான் பேசியிருக்கேன் பாருங்களேன். கர்மா சும்மா விடாது நான் பேசியிருக்கேன், போய் பாருங்க. ஜோதிடர் போல வாங்கியிருக்கேன். எனக்கு நானும் ஒரு ஜோதிடன். ஒரு ஜோதிடனை பற்றி குறை சொல்லக்கூடாது. ஜட்ஜு இருப்பாங்க, நீதிபதிக்கு குறை சொல்லக்கூடாது. ஆனால் கர்ணன் ஒரு நீதிபதி. அவர் நீதிபதியை தாக்கி பேசினார், உடனே பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஏன்னா நீதியுடைய பரிபாலனம் கெட்டுவிடக்கூடாது. அதே மாதிரி ஜோதிடத்தினுடைய பரிபாலனம் கெட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், நான் செஞ்சாலும் தப்பு தான். அப்ப நான் இது வரைக்கும் ஏமாத்தல. யாரையும் கூட்டி போய் பரிகாரம் செஞ்சு அவங்ககிட்ட நான் காசை வாங்கிக்கல. காசை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாரையும் கூட்டி போய் இங்க வாங்க இந்த பரிகாரம் செய்யுங்க, அல்லது நானே பரிகாரம் செஞ்சு கூட இருக்குங்க. கோயிலில் வச்சு நான் செய்ய சொல்லுவேன். அந்த பரிகாரம் செய்யறப்ப அது அவங்க அனுபவிச்சு போறாங்க அப்படிங்கிறதுக்காக. அதுவும் பரிகாரத்தை ரொம்ப நாளுக்கு நான் பல வருடங்கள் சொல்றதில்லை. ஏன்னா நடக்கல. சொல்றாங்க கொடுமுடியில் போய் செஞ்சேன், ராமேஸ்வரத்தில் போய் செஞ்சேன், அதன அம்மா மண்டபம் திருச்சி அம்மா போய் செஞ்சேன், காளஹஸ்தி போனேன், கற்பராட்சி அம்பாய் கோயிலுக்கு போனேன், எங்கெங்கேயோ போனேங்கிறாங்க. திருமூர்த்தி மலைக்கு போனேன், எதுவும் நடக்கல. சனீஸ்வரன் கோயிலுக்கு போனேன், திருநெல்வேலி போனேன், குச்சனூர் போனேன், ராமேஸ்வரம் போனேன், காசி போனேன். ஏன்னா நடக்கிறது நடந்துடும். நீ நடக்காது எங்க போனாலும் நடக்காது. இப்ப நான் ஒன்று சொல்றேங்க, நான் ஒரு ஜோதிடங்களால நீங்க எதுவுமே செய்யாம இருங்க, அதுவாட்டில் போயிட்டு இருக்க வண்டி. சரி, நீங்க கோயில் கோயிலா போங்க, உங்க பிரச்சனை தடுக்க முடியாது. பரிகாரம் நீங்க 1000 செய்யுங்க, உங்க பிரச்சனை தடுக்க முடியாது. இதுதான் நானும் ஒரு ஜோதிடங்கிறது. அப்ப நானும் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது உனக்கு என்ன சொல்றேன், பரிகாரங்களால் வழிபாடுகளால் உங்க வாழ்க்கை முறையை, வாழ்க்கையில் நீங்க பட வேண்டிய கஷ்ட நஷ்டங்களை தவிர்க்க முடியாது. ஏன்? கர்மா வேலை செஞ்சிடும். அப்ப நானும் ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்றவங்க நீதி நேர்மையா இருக்கிறாங்களான்னு அது இப்ப கம்மி. குறிப்பா இந்த பரம்பரை ஜோதி சிலர் இருப்பாங்க, பஞ்சத்துக்காக ஏதாவது ஒரு பார்த்தா இன்னும் 50 ரூபாய்க்கு ஜோதிடம் பார்க்குறாங்க, சும்மா பார்க்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன, ஜோதிடத்தை வளர்த்த வேணும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையை பெற வைக்கணும்னு தான். அது இன்னைக்கு பணம் சம்பாதிக்கும் சில ஜோதிடர்கிட்ட கிடையாது.
அவங்க நானும் ஒரு ஜோதிடம்னா கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. ஜோதிடத்தில் மக்கள்கிட்ட பெயர் வாங்க முடியாதவங்க தான் இந்த பித்தலாட்டம் பண்ணுறது. இப்போ நான் வந்து பழனியில் 3 நாள், கோயம்புத்தூர் 3 நாள் பார்க்குறேன். நான் பழனியில் 3 நாள் பார்க்குறேன் போதும். கோயம்புத்தூர் ஏன் பார்க்குறோம்? அங்கேயும் நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிறதா. அங்கே எங்கிட்ட வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க? கோயம்புத்தூரில் இங்கே பழைய சங்க வரவங்க என்ன சொன்னாங்க? சாமி சார் எங்கே போனாலும், சார் சாமி ஏதோ ஒன்று சொல்லி எங்கே போனாலும் இந்த பரிகாரம் சொல்லி ரொம்ப காசை பிடுங்குறானுங்க சாமி, பிடுங்குறாங்க சார். அதுக்கு நீங்கள் தான் இப்போ வந்து ஒரு வழி சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கோயம்புத்தூர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் போனாலும் பரிகாரம், எது சொன்னாலும் பரிகாரம். இந்த விவேகானந்தர் சொன்னாங்க, உனக்கு ஒரு பாயசம் போட்டுடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் போன ஒரு பாயசம் போட்டுடலாம். உயிருக்கு பயந்தவங்க யாரும் கிடையாது. உயிர் பயத்தை ஏற்படுத்தினா அவங்க பரிகாரம் செஞ்சிடறாங்க. இதை நீ செய்யலாம் செத்து போயிடுவ, இதை செய்யணும் பையனுக்கு கல்யாணம் நடக்காது, இதை செய்யணும் பிள்ளைக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ட்டே வசூல் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படி நானும் ஒரு ஜோதிடர் வர முடியும்? அப்போ நானும் ஒரு ஜோதிடர்னா நேர்மையாக இருந்து உழைச்சி பிழைக்கிறவன் தான் ஜோதிடர். நேர்மையாக யார் இருக்கிறா? அப்போ நானும் ஒரு ஜோதிடர்னு சொல்லிட்டு ஜோதிட துறைக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நானும் ஒரு ஜோதிடர் அந்த லிஸ்டில் வர முடியாது. அப்போ நானும் ஒரு ஜோதிடர்னா நல்லவனாக இருக்கணும், ஒரு வல்லவனா இல்லைனாலும். ஜோதிடத்தால் பிற குடும்பத்தை கெடுக்கக்கூடாது, ஜோதிடத்தால் பிற வாழ்வை சீரழிக்கக்கூடாது. ஜோதிடத்தின் பெயரை சொல்லி கெட்ட வழியில் பரிகாரம் என்ற பெயரில் சம்பாதித்தால் அவர்கள் குடும்பம் விளங்காது என்பது உறுதி. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க.